பூச்சிக்கடி வருது பார்த்தீங்களா? மருந்து குடுத்தாலுமே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பழையபடி வந்துருது. நம்ம அடிக்கடி மருந்து குடுக்கலாமா? அத எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஓகே. வயித்துல வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்குது. சோ இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து ஆ வார்ம்ஸா மாறுது. இல்லன்னா வந்து நான் சிம்பிளா சொன்ன மாரி குழந்தைங்க வந்து மணல்ல விளையாடுது, நகத்துக்குள்ள மண்ணு போயிடுது. அது வந்து குழந்தைங்க சரியா ஹேண்ட் வாஷ் பண்ணாம, ஹைஜீன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாம, அது மறுபடியும் சாப்பிடும்போது, அது நம்மளோட வயித்துக்குள்ள போகுது. இதுதான் அந்த வார்ம்ஸோட சைக்கிள். சோ அது வயித்துல போய் கரெக்ட்டா எங்க போகும்னா, நம்மளோட ஆசன வாயில தான் அது அதிகமா முட்டையிட ஆரம்பிக்கும். சோ அந்த முட்டையெல்லாம் தான் அடுத்த வார்ம்ஸா டெவலப் ஆகி நமக்கு அது மோஷன்ல வந்து நமக்கு தெரிய வருது. சோ இப்படி இருக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன ஹேபிட் குடுக்கணும்? நான் சொன்ன மாதிரி வாழ்வாதாரம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹைஜீனா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டீச் பண்ணி குடுக்கணும். ஹைஜீன் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஹேண்ட் வாஷ், நம்ம வந்து பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது, அ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாய் கொப்பளிக்கிறது. இந்த மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ நம்ம கரெக்ட்டா அந்த குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தி குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவே அந்த பூச்சிக்கடிங்கிறது அ ஒரு ரீசன் தான். பட் இது இது எல்லாத்துக்குமான மேல இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபா அந்த குழந்தைங்க தன்னை தானே ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குடுக்கணும். சிம்பிளா ஒரு மார்னிங் ரொட்டீனோ, நைட் ரொட்டீனோ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீட்ல வந்து ஒரு சார்ட் போட்டுட்டு செவுருல பேஸ்ட் பண்ணிட்டு, தூங்கி எந்திரிச்சோனே பிரஷ் பண்ணியாச்சுன்னா, அந்த குழந்தைய போய் அத டிக் பண்றது. தூங்கி எந்திரிச்சோனே பெட் வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா டிக் பண்றது. நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா டிக். இந்த மாரி சின்ன சின்ன நம்மளால இந்த அ பூச்சிக்கடியில இருந்து, இல்ல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ஈஸியா நம்மளால வந்து குழந்தைங்கள வெளிய கொண்டு வர முடியும். ஹோமியோபதியிலயுமே நமக்கு வந்து பூச்சிக்கடிக்கான மெடிசின்ஸ் வந்து இருக்கு. சோ ரெகுலராவே ஆ மினிமம் நம்ம 6 மந்த் ஒன்ஸ் இல்லன்னா 1 இயர் ஒன்ஸ் குடுத்துட்டோம் அப்டின்னாலே நம்மளால ஈஸியா அதுலருந்து குழந்தைங்கள பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரியான இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள மருத்துவ யோசனைகள் நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.